நான் தான் முயற்சி எடுக்கணும் வீட்டுக்காக. அதே போல பெருமானுக்கு நாம் சொத்தென்னால் சொத்தான நாம முயற்சி எடுக்க வேண்டிய தேவையில்லை, சுவாமி முயற்சி எடுக்கிறான். மேலும் சொத்து பகவான் அடைந்தா சந்தோஷமும் சொத்துக்கு இல்லை, பகவானுக்கு தான். சொத்தை அடைந்தவர் தானே எப்பொழுதுமே சந்தோஷப்படுவர். முயற்சியும் அவர் தான் எடுக்க வேண்டும், மகிழ்ச்சியும் அவர் தான் அடைய வேண்டும். இது சம்பிரதாயத்தினுடைய ரொம்ப ஆணித்தரமான கொள்கை. அதை ருக்மிணி பிராட்டியினிடத்தை தெரிவித்தான். சரின்னு தன் தேரோட்டியை கூப்பிட்டான். உத்வார்கட்சம் விஜ்ஞாய ருக்மிண்யா மதுசூதனா ரத சஞ்சுத்ததா மாஷு தாருகேத்யாக சாரதிம் சச்ச அஸ்வைஹி சைவ்ய சுக்ரீவ மேக புஷ்ப வலாக கைகி. 4 குதிரைகளை கூப்பிட்டான். தேரிலே பூட்டியை எடுத்து தேரை ஓட்டுறதுக்கு தேரோட்டியை கூப்பிட்டான். வாயுவேக மனோவேக நட்சத்திரம் தெரிஞ்சு போச்சு, என்னைக்கு போடணும்னுட்டு சீக்கிரம் ஓட்டு. வேகமாக வந்து குதிச்சுட்டான். எந்த இடத்துல இவ வரேன்னு சொல்லியிருக்காளோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து தேரோட மறைந்து நின்னான். அந்த சமயத்திலே ஜராசந்தன் போன்றோர்கள், அதே போல சிசுபாலன், இவர்கள் அத்தனை பேரும் சண்டேன்னு வந்தால் நாம் பிடிச்சுனுடணும். ஒரு நாள் இந்த ருக்மிணிக்கு கண்ணனோட கல்யாணம் பண்ண விடப்படாது, வம்பு வரும்னு நன்னாவா எதிர்பார்த்தா. அதனால் சைன்யம் முழுக்க வந்து சேர்ந்தது. ஜராசந்தன் நான் ஜெயிச்சு கொடுக்குறேன்னா கண்ணன் தனித்து தான் தேரிலே அமர்ந்திருந்தான். பலராமனையும் வரவேண்டான்னு தடுத்துட்டான், சைன்யமும் வரவேண்டான்னு தடுத்தான். வந்தவுடனே தான் பாஞ்சஜன்யத்தினுடைய ஓசை எழுப்ப பூங்கல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் ஷார்ங்கவில் நானொலியும். எப்படி சீதை ராமனுடைய ஷார்ங்கத்தின் ஒலி கேட்டு திருப்திப்பட்டாளோ அதே போல ருக்மிணி பிராட்டி கண்ணனுடைய பாஞ்சஜன்யத்தின் ஒலி கேட்டு திருப்திப்பட்டாள். அந்த பக்கத்தில் வந்தான். ஏற்றி ருக்மிணியை தன்னுடைய தேரிலே அமர்த்தி கொண்டு வேகமாக குதிரைகளை தட்டவிட அத்தனை பேரும் எதிர்த்து வந்தாள். கண்ணனுக்கு மொத்த பேரையும் தான் அடித்து கீழே வீழ்த்தினான். அந்த சமயத்தில் ருக்மியை கொன்னு இருக்கணும், ஆனால் அவள் கீழே விழுந்து ருக்மிணி பிரார்த்தித்தாள், ருக்மியை விட்டுடுனுட்டு. சரி விட்டுடுவோம். அதே போல சிசுபாலனை முடித்திருக்க வேண்டும். சரின்னு அவனுக்கு என்னென்ன அவமானப்படுத்த வேண்டுமோ முடித்தான். ஆண்டாள் ஒரு பாசுரத்தில் அழகா தெரிவிக்கிறாள், ரொம்ப வேடிக்கையான பாசுரம். கண்ணாளன் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே. கண்ணாளன் கோடித்து கல்யாணம் பண்ண போறோன்னு எல்லாரும் கோடிச்சு விட்டாளாம். அதுலேயும் அண்ணங்காரன் சிசுபாலனுக்கு தான் கோடித்தான், மற்ற எல்லாரும் கண்ணனுக்கு நடக்கணுமேன்னு ஆசைப்பட்டா. கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன். முதல்ல எல்லா காரியத்தையும் சிசுபாலன் பண்ணிவிட்டான். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் எடுத்து இனிமே யாரும் தடுக்க முடியாது, நம்மளவள் தான் ருக்மிணி அப்படின்னு வாயை பொழந்துட்டு இருந்தானா சிசுபாலன். அப்ப வந்து கண்ணன் தூக்கின்னு போயிட்டான் ஆண்டாள். அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன். ஆங்கே அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் கண்ணன். கைப்பிடித்தான் இருக்கே, அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் யார் பண்றது? இப்போ ஜான்வாசம் பண்ண வேண்டாமா, நிச்சயதார்த்தம் பண்ண வேண்டாமா, கார்த்தால ஊஞ்சல் ஆட வேண்டாமா, விரதம் பண்ண வேண்டாமா, இன்னும் நேரம் ஆண்டாள் கைப்பிடித்தாங்கிறாளே, முன்னாடி இருக்கிறதெல்லாம் பண்ண வேண்டாமான்னார். பத்திரிகை போடச்சே இன்னாரை இன்னார் பாணி கிரகணம் பண்ணி கொள்வதாய் அதில் கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பதாய் இவ்வளவுதான் எழுதுவாளே தவிர இன்னாரை இன்னார் ஜான்வாசம் பண்ணுவதாய், இன்னாரை இன்னார் விரதம் பண்ணுவதாய், இன்னாரை இன்னார் தேங்காய் உருட்டுவதாய் நான் பத்திரம் போடுவா. எது முக்கியமோ அதை மட்டும்தானே பத்திரிகையில் போட முடியும். அதனால் ஆண்டாள் கைப்பிடித்ததை மட்டும் எழுதினாள். ஒரு வியாக்கியானம் பண்ணார். அடுத்து சொன்னார், இல்லை இல்லை கைப்பிடிக்கத்தான் கண்ணன் வந்தான். அப்படின்னா நாள் பண்ணுறதெல்லாம் சிசுபாலம் பண்ணிட்டானா. கார்த்தால விரதம் கூட சிசுபாலம் பண்ணி முடிச்சுட்டான். சில இடத்துல பார்த்தா நாடகத்தெல்லாம் காட்டுவாள் இல்லையோ, ஒரு பிள்ளை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுடுவார். திடீர்னு கல்யாண சமயத்தில் இன்னொருத்தர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி அழைச்சின்னு போடுவார். எல்லாம் கூட்டம் முழுக்க பார்த்துட்டு இருப்பா. அதே போலத்தான் நிஜத்திலேயே இங்கே எடுத்துப்போ முதல் நாள் பண்ண வேண்டியது கார்த்தால பண்ண வேண்டியதெல்லாம் சிசுபாலம் பண்ணி வச்சான். சமயத்துக்கு கண்ணன் வந்து கையை பிடிச்சி ருக்மிணி பிராட்டி அழைச்சின்னு போட்டானா. கண்ணாலன் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும் அரங்கமூர். ஆக இவன் இந்த ருக்மிணியை கொன்றுட்டு தங்க வருத்தப்பட வீட்டுக்கு அழைச்சின்னு போக வேண்டாம், புது கல்யாணம்ங்கிறதுக்காக இவர்களை அவமானப்படுத்தி அழைத்து அனுப்பினான். அகத்வா துர்மதிம் கிருஷ்ண பிரத்யூக யவீயசாம் பகவான் பீஷ்மக சுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமிப்பான் புறமானிய விதிவது உபயேமே குருத்வஹ. தன் ஊருக்கு அழைத்து போய் ராட்சச விவாகத்தோட நாமே பண்ணிவிட்டா நாளைக்கு ஊரில் இருக்கிற பிள்ளை பெண்ணெல்லாம் கண்ணனை காட்டும். அப்புறம் அவரே அப்படித்தான் பண்ணிட்டார், நாங்கள் பண்ணிட்டா என்னன்னு வளரலையோ. அதனாலே திரும்ப ஊருக்கு வந்தவன் விதிவது உபயேமே குருத்வஹ, நன்னா விதிப்படி சட்டப்படி மொத்த ஊரையும் கூட்டி பந்தல் போட்டு பத்திரிகை அடித்து தாயார் தகப்பனான நிறுத்தி வைத்து எப்படி கல்யாணம் பண்ண வேண்டுமோ அப்படியே எம்பெருமான் தான் திருக்கல்யாணம் பண்ணி முடித்தான். அவர்கள் பல காலத்துக்கு ருக்மிண்யாஹரணம் ஸ்ருத்வா கீயமானம் ததஸ்ததா ராஜானோ ராஜகன்யாச்ச பபூவர் பிருஷ விஸ்மிதாக. இப்படி கண்ணன் அழைச்சின்னு போய் ருக்மிணி பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டான்னு
எந்தெந்த தேசத்து ராஜகுமார்களும் கேட்டு ஆச்சரியப்பட்டு போட்டாளாம். இப்படி ஒரு கல்யாணம் நிகழ்ந்ததான்னுட்டு. துவாரகாயாம் அபூத்ராஜன்னு மகாமோதா புரௌகசாம் ருக்மிண்யாரமயோபேதம் திருஷ்டுவா கிருஷ்ணம் ஸ்ரீயப்பதிம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் பல்நெடுங்காலத்துக்கு ருக்மிணி தேவியோடு இருந்து எல்லோருக்கும் தான் அனுகிரகங்களை வாரி வழங்கி கொண்டு துவாரகாதீசனாகவே இருந்தான்கிறது சரித்திரம். ருக்மிணி பிராட்டிக்கும் கண்ணனெம்பெருமானுடைய திருவடிகளுக்கும் முதற்கண் நம் எல்லாருடைய பல்லாண்டும் மங்களாசாசனமும் நம்முடைய கிருத்தஜத்தை அத்தனையும் தெரிவித்துக் கொள்வோம். கண்ணன் நின்று கொண்டு முதல்ல சொன்னேன்னு இல்லையோ, நாம வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டார்னுட்டு. அதனாலே வந்திருந்து 7 நாட்களும் நிர்விக்னமாக நிறைத்தி கொணர்த்தி கொடுத்த ருக்மிணி பிராட்டிக்கும் கண்ணனுடைய திருவடி தாமர்களுக்கும் அடியோங்களுடைய நன்றி அவசியம் தெரிவித்து கொள்ள வேண்டும். அடுத்தாற் போலே ருக்மிணியும் கண்ணனும் என்னதான் பண்ணியிருந்தாலும் அதை எழுதி வைக்கிறதுக்கு ஒரு வேதவியாசர் பிறக்காமல் போயிருந்தால் ஸ்லோகங்களை எங்கேருந்து நாம் கற்றுப்போம்? எழுதி வைத்த வியாச பகவானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு வாழி வாழின்னு பாட வேண்டும். அவர் எத்தனை எழுதியிருந்தாலும் சுகாச்சாரியர் பரீட்சிக்கு அதை கொடுக்காத போயிருந்தாலோ, பரீட்சித்து சுகரிடத்தில் அதை கேட்டுக்காத போயிருந்தாலோ நமக்கு இந்த அர்த்தங்கள் கிடைத்திருக்குமா? அந்த சுக பிரம்மமாகவே தோன்றினா போலே சேவை சாதித்தாரே, அந்த சுகருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். இதுக்கு வியாக்கியாதாக்கள் உரை எழுதி வைக்காது போயிருந்தா எங்கே போய் நம்மால் தெரிஞ்சுக்க முடியும்? உரையாசிரியர்களுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். இது அடியேனுக்கு ஒரு ஆச்சாரியன் சொல்லி கொடுக்காது இருந்திருந்தா இங்கே வந்து சொல்லியிருக்க முடியுமா? அவர்கள் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி நான் சொல்கிறேன்னு வந்துட்டாலும் சொல்லுன்னு ஒருத்தர் சொல்லாத போயிருந்தா நான் எங்கே வந்து சொல்ல போகிறேன்? அதுவும் எனக்கு இப்போ இந்த வேடிக்கை உபன்யாசமோ விட்டடிச்சுட்டு சொல்கிறதோ இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுறதுக்குன்னு தெரியாது. ஏதோ புஸ்தகத்தில் இருக்கிறத சொல்கிறத தான் தெரியுமே தவிர அதுக்கு மேலே என்னென்ன இந்த லௌகிக வாழ்க்கையை சேர்த்து சொல்கிறது, இன்றைக்கி நடக்கிற சொல்கிறது, அரசியல் சொல்கிறது, இது இத்தனை எங்கள் தகப்பனார் கற்றும் கொடுக்கல, அது அத்தனையும் சொல்கிறதுக்கு நாழியும் கிடையாது. அதனால் இப்படித்தான் எனக்கு சொல்ல தெரியும். அதுக்காரான வருவாளான்னு அன்றைக்கே கேட்டுட்டேன். என் பயம் எனக்கு. அதனால் கேட்டவுடனே அவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக இங்கே பல பேருக்கு விஷயம் தெரியும், வந்து கேளுவா அப்படின்னு சொன்னால் முதல் நாள் வரச்சவே ரொம்ப ஆச்சரியம். இது நான் ஸ்ரீரங்கத்தில் கூட இவ்வளவு கூட்டம் பார்த்துருப்பேனான்னு தெரியாது. அங்கே நன்னாவே தெரிந்த மக்கள் தான். கூட்டம் இத்தனை பேர் வந்ததுன்னு இருந்தாலும் புரிஞ்சு கேட்கணும் இல்லையோ. அவர்கிட்ட முதல் நாளே கேட்டேன், இப்போ இத்தனை பேர் வந்திருக்காளே, இந்த கூட்டம்னு பார்த்தா அநேகமாக ஒரு கால்வாசி பேரானு தூங்கிப்படுவா. எனக்கு கேட்குறச்சே நமக்கு தூக்கம் வராப்பில் இருக்கும் இல்லையா? முதல் நாளே சொல்லிட்டேன், அது அனுபவம்னு வச்சுக்கணும், தூக்கம்னு வச்சுக்கவே படாது. அப்படின்னா நானும் என் கண்ணு போன வரைக்கும் சுற்றி பார்க்குறேன். இதில் கால்வாசி பேர் நின்றுட்டே இருக்கா, கண்டிப்பாக தூங்க முடியாது, அது நிச்சயம். இன்னும் பல பேர் தான் உட்காந்து கேட்டுருந்தா நானும் கண் போன வரைக்கும் பார்க்குறேன். ஒத்தர் கண்லேயும் தூக்கம் இருந்ததாகவும் தெரியல. நான் நாழியாக்கினாலும் சரி, சீக்கிரம் முடித்தாலும் சரி, எல்லாத்துக்கும் விடாமல் கேட்டுருந்தேன். எல்லாத்த விட எழுந்தே போலியோ யாரும். அத்தனை பேரும் முதல்ல வந்ததோட சரி. அதுக்கப்புறம் நடுவில் எழுந்தேன், குறுக்க போனேன், சத்தம் போட்டுது, குழந்தை அழுதுது, இவா சத்தம் போட்டா, இருமினா தும்மினா, ஒன்றுமே இல்லாத பண்ணணும்னா அது பாகவதத்துக்கு உண்டான பெருமை, அது இந்தூர் மக்களுக்கு அதில் உண்டான ருச்சியைத்தான் காட்டுங்கிறதை கண்டிப்பாக தெரிவித்து கொண்டு இப்படி எல்லா விதத்திலும் இது நிர்விக்னமாக நிறைவேறணும் தான் அந்த பெரியவரும் ஆசைப்பட்டார், அவருடைய துணைவியாரும் ஆசைப்பட்டார்கள். இங்கே என்னென்ன தர்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்கிறதை இன்னும் 7 நாள் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 7 நாளில் முடிஞ்ச அளவுக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த மொத்த தர்ம காரியத்தை பார்த்து முடிக்கணும்னா உபன்யாசம் இல்லாமல் 7 நாள் இருந்தால் தான் இங்கே என்ன பண்ணுறதுன்னு போய் பார்க்கறதுக்கு முடியும். இந்த தர்ம காரியங்கள் மேலும் மேலும் வளரணும். அது கல்வியிலேயாகட்டும் அல்லது யாரோ எங்கேயோ விடப்பட்ட மக்களை பேணி பாதுகாத்து அவர்களுக்கு கல்வி கொடுக்கறதாகட்டும், ஒரு புஸ்தகாலயம் வைத்து அதன் மூலமாக ஞானத்தை பரப்புறதாகட்டும், அல்லது புஸ்தக பப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும். காமிச்சார், சின்ன குழந்தைகளுக்காக நிறைய வைதிக புஸ்தகம்லாம் போட்டிருக்கா. எப்படி வேதிக் கல்ச்சரை விடாமல் குழந்தைகளுக்கு கூட போகணும்னு புஸ்தகம் காமிச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது புஸ்தகத்தை பார்க்கச்சே. இந்த தர்ம காரியங்களும் மேல் மேலும் வளரணும். என்ன